ஹாய் ஹலோ மக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு சத்யா. இப்போ நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன விஷயம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு பொதுவா நம்ம வீடு டெக்கரேஷன் பண்றதுக்காக நிறைய காசு செலவு பண்ணி பிளாஸ்டிக்ல வர செடிகள் பூக்கள் அதெல்லாம் நம்ம வாங்கி வீடை அழகுபடுத்துவோம். நானுமே தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஆனா செலவு கம்மியா நம்ம பண்ணிட்டு நம்ம அழகான செடிகள் பூக்கள் நம்மளே அதை செய்யலாம் வீட்லயே. எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோல செஞ்சு காமிச்சிருக்கேன், பாருங்க. ஒரு 27-28 வருஷங்களுக்கு முன்னாடி இது ரொம்ப பாப்புலரா இருந்துச்சு. பேப்பர்ல கட் பண்ணி செடிகள் செய்யறது, பூக்கள் செய்யறது, அது அழகா அதை ஜாயின் பண்ணி செய்யறது. இது மேரேஜ் ஃபங்க்ஷனு அந்த மாதிரி ஸ்டேஜ் அலங்காரம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வரவேற்பு அந்த வேலை அழகு அதை வச்சு அழகா அதை டெக்கரேஷன் பண்ணுவாங்க. இது நீங்க பார்க்கணும் அப்படின்னா சூரிய வம்சம் படத்துல நீங்க பார்க்கலாம். சரத்குமார் சார் எல்லாருக்கும் கூல்ட்ரிங்க்ஸ் கொடுப்பாரு. அந்த சீன்ல இந்த செடி பூ டெக்கரேஷன் பண்ணிருப்பாங்க. இது அப்ப இருந்தது. இந்த வேலைய நான் கத்துக்கிட்டு 27 வருஷத்துக்கு முன்னாடி நான் இதை வீட்லயே செஞ்சு கொடுத்துட்டு இருந்தேன் ரெகுலரா. நாங்க சென்னையில இருக்கிறதுனால பாரிஸ் கார்னர், அதாவது பிராட்வே, அங்க ஒலிம்பிக்னு ஒரு பெரிய ஷாப்பு நிறைய எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அங்க அதுல ஒரு ஷாப்ல இதை ரெகுலரா வாங்குவாங்க, செஞ்சு கொடுக்க சொல்லி வாங்குவாங்க. ஒரு வாரத்துக்கு 300 செடி 300 பூக்கள், வாரத்துக்கு 2 தடவை அதை செஞ்சு கொடுப்போம். ஒரு செடியும் ஒரு பூவும் சேர்த்து 7 ரூபாய் தருவாங்க. இதை நான் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தேன். இந்த வேலை நான் செஞ்சுட்டு இருந்தேன் வீட்டுல இருந்தே, நல்லா ஏர்ன் பண்ணேன். ரொம்ப அழகா இருக்கும். இப்ப நம்ம செலவும் கம்மி, அதே சமயத்துல பாத்தீங்கன்னா அது நம்ம செஞ்சு நம்மளே வீட்டை அழகுபடுத்துற பாக்குறப்ப நம்மளுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பாக்குறதுக்கு. இது நான் செஞ்சிருக்கேன். இப்ப அந்த பூ செய்யல நானு, அதுலயே கொஞ்சம் பெருசா இலைகள் கட் பண்ணி அழகா செஞ்சிருக்கேன். அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னா, கம்பி, இந்த வீடு கட்டுறதுக்கு கம்பி எல்லாம் சுத்துறதுக்கு கட்டு கம்பின்னு இருக்கும் இல்லைங்களா, அதுலயே தின்னா மெல்லிசா இருக்கிறது நம்ம வாங்கிக்கணும். ஒரு 25 ருபீஸ்க்கு போதும் வாங்கிக்கணும். அப்புறம் இந்த மாதிரி இலைகள் பூக்கள் செய்யறதுக்குன்னே பாரிஸ்ல கடை இருக்கு. அதுல பேப்பர் கிடைக்கும், நம்ம வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் சாட்ல தான் இப்போதைக்கு நான் செஞ்சிருக்கேன். கிரீன் கலர் சார்ட்ல நான் செஞ்சிருக்கேன். சார்ட் வாங்கிக்கலாம். சார்ட்டு மைதா மாவுல நம்ம ஒட்டுறதுக்கு நம்ம பசை செய்யறதுக்கு வேணும். கொஞ்சம் 2 ஸ்பூன் மாவு இருந்தா போதும். தண்ணி காய வச்சுட்டு ஸ்டவ்ல இந்த மாவை கரைச்சி நம்ம அதை ஊத்தி கலக்கி கலர் மாறி ஒரு பசை மாதிரி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துட்டு ஆறின பிறகு நம்ம பசையா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். அதே சமயத்துல செலவும் ரொம்ப 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 கம்மி. அதே சமயத்துல பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும், மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு 110 ரூபாய் ஒரு சீரியல் லைட் மாதிரி வாங்கிட்டு அதுல அழகா சுத்திட்டு நைட்ல ஆன் பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப அழகா இருக்கும். இதை நான் எப்படி எல்லாம் செஞ்சேன். அப்புறம் கட்டை பாத்தீங்கன்னா நமக்கு வேஸ்ட் கட்டை கிடைக்கும் இல்லைங்களா, அதை நல்லா கத்தி வச்சு அந்த தோல்லாம் நல்லா சீவி எடுத்துட்டு பெயிண்ட் பண்ணி வெயில காய வச்சுட்டு ரொம்ப அழகா அதை நான் பண்ணியிருக்கேன். நான் எப்படி எல்லாம் பண்ணுன்றதை நீங்க வீடியோல பார்க்கலாம். நீங்க கூட இதை ட்ரை பண்ணி பாருங்க.
இப்போ இந்த மாதிரி செடி அந்த மாதிரி பேப்பர்ல பூ அந்த மாதிரி செய்யறதுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியாது. ஒரு 27-28 வருஷத்துக்கு முன்னாடி 1997 அப்ப எனக்கு செய்ய தெரியாது. ஆனா ஒருத்தவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ரொம்ப பிடிச்சிருந்ததுனால ஒரு குட்டி பொண்ணு கிட்டதான் இதை எப்படி செய்யறது அப்படின்னு கேட்டு நான் கத்துக்கிட்டேன். நம்ம ஒரு விஷயம் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, ஒரு வேலை நமக்கு பிடிச்சிருக்கு, அது நமக்கு தெரியல, நம்ம கத்துக்கணும் அப்படின்னா அவங்க நம்ம வயசுல சின்னவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, நம்ம கேட்டு கத்துக்கணும். அது தப்பு கிடையாது. ஆனா நமக்கு தேவை அது மனத்தாழ்மை இருக்கணும். மனத்தாழ்மை இருந்தா நிச்சயமா நம்ம கத்துக்குவோம். நம்ம ஏன் அவங்க கிட்ட கத்துக்கணும், ஏன் அவங்க கிட்ட கேட்கணும்? நம்ம எதுவுமே கத்துக்க முடியாது. நிஜமாவே எனக்கு அந்த மாதிரி கத்துக்கிற ஆர்வம் எந்த ஒரு வேலை எனக்கு பிடிச்சிருந்தாலும் அதை கத்துக்கணும் அப்படின்ற நிறைய வேலைகளை கத்து வச்சுக்கிட்டு அது பண்ணணும் அப்படின்றது எனக்கு இயல்பாகவே அந்த மாதிரி ஒரு மனோபாவம் உள்ளவன் நான். அதனால எனக்கு இந்த மாதிரி செய்யற இந்த செடிகள், பூக்கள், அந்த மாதிரி நிறைய வேலைகள், நிறைய எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 விதமான வேலைகள், தொழில்கள் எனக்கு தெரியும். அதெல்லாமே நான் 20-25 வருஷத்துக்கு முன்னாடி கத்துக்கிட்டது. 10 விதமான வேலைகளை நான் செஞ்சிருக்கேன். அதெல்லாம் நான் கத்துக்கிட்டு அதை செய்யறது நமக்கு உண்மையிலே மனத்தாழ்மை அப்படின்ற ஒரு குணம் ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி இருந்தா நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்க முடியும்.